ஆண்டவரும் இரட்சகரும் ஒன்றான மெய் தேவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் வாசிக்க வேண்டிய வசனம் 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த பூமியிலே எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. தேவன் படைத்த இந்த உலகத்திலே எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. அதனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் தெளிந்த புத்தி, இரண்டாவது ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபமில்லாத வாழ்க்கை ஜெயமில்லாத வாழ்க்கை. நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியம். இன்றைக்கு இந்த ஜெபத்தை குறித்து பார்க்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கின்றார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை படி பார்ப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தை இந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்துல தெசலோனிக்கே பட்டணத்திற்கு ஆண்டவர் 9 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 9ம் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி, அந்த 9 சித்தத்திலே ஒரு சித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நான் ஜெபத்தை என் வாழ்க்கையில நிறுத்தவே கூடாது, இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அது அவருடைய சித்தமாக இருக்கிறது. உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவது அப்படின்னு ஒரு சில நேரத்துல ஜெபத்துல நம்ம சொல்லணும். ஆனா அவருடைய சித்தமே நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தை அவர் கேட்கிறவர். சங்கீதம் 65வது அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை ஜெபத்தை கேட்கிறவர். நான் பேசினாதானே அவர் கேட்க முடியும், நான் பேசாம அவர் கேட்க முடியாது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊமையாகவே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. இரவு படுத்து காலையில் எழும்புவதற்கு நேரம் இருக்கும், 7 மணி நேரம். நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் ஃபுல்லா படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும். டிவி சீரியல்ஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். செல்போன்ல மணிக்கணக்காக வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு நேரம் இருக்கும். வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேட் பண்றதுக்கு நேரம் இருக்கும் மணிக்கணக்காக. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே ஊர் சுற்றுறதுக்கு நேரம் இருக்கும். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல முழு நேரத்தையும் செலவு பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது. பிசாசானவன் ஜெபிக்க கூடாதபடிக்கு, நம்முடைய முழங்கால்களை முடக்க கூடாதபடிக்கு இந்த கடைசி நாட்களிலே அந்த ஜெப ஆவி அவருடைய பிள்ளைகளுக்குள் இல்லாதபடிக்கு அவர்கள் அந்த ஜெபத்தை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையும் தேடுகிற மனிதர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். எல்லாத்தையும் கேட்பாங்க, செய்தி கேட்பாங்க, டிவி ப்ரோக்ராம் ஆன் பண்ணி அது ஃபுல்லா அந்த மெசேஜ் கேட்பாங்க, பாடல்கள் போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் தனக்கு தேவன் கொடுத்த சரீரத்தின் அவயவமாகிய அந்த வாயை திறந்து கர்த்தரை தன் நாவினாலே துதிக்க, தேவன் தந்த முழங்கால்களை முடக்கி, அவர் தந்த அவருடைய சரீரத்தின் அவயவமாகிய நம்முடைய முழங்கால்கள், அது நம் முழங்கால்கள் அல்ல. ஏனென்றால் எபேசியர் 5:30 அதைத்தான் சொல்லுகிறது, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்கள், அவருடைய எலும்பில் எலும்பு. அப்போ நான் அவருக்கு சொந்தமான பிள்ளையா இருக்கிறபடினாலே, என் சரீரம் அவருடையதா இருக்கிறபடினாலே, நான் அவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தும் பொழுது அவர் என் வாழ்க்கையிலே நான் கேட்கின்ற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அதனால் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் இன்றைக்கு அநேக இடங்களிலே குறைந்து போய்விட்டது. ஜெப வாழ்க்கை இல்லை, தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. இன்னைக்கு ஆராதனைகளுக்கும் ஆட்டத்திற்கும் பாட்டத்திற்கும் டான்ஸுக்கும் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். முழங்கால் படியிட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை
இன்றைக்கு கிறிஸ்துவர்களிடத்திலே குறைந்து கொண்டு வருகிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அன்னாளுடைய ஜெபம் அன்னாளுக்கு வெற்றியை கொடுத்தது. அங்கே அந்த வசனத்தை வாசிக்க. 1 சாமுவேல் 2:1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் களி கூறுகிறது கர்த்தருக்குள். அன்னாளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாள். 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு பெண் தேவ சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தாள். ஜெபிக்கிற பெண். அதனால்தான் அங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்தேன். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள்? மகிழ்ச்சி இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிறது? ஜெபம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை உண்டாக்கும். இரண்டாவதாக 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறபோது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. பாருங்க, சாலமோனுடைய ஜெபம். சாலமோன் தேவ சமூகத்திலே நெடு முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது அங்கே வானம் திறக்கப்படுகிறது. வானத்தின் அக்கினி இந்த பூமியிலே இறக்கப்படுகிறது. உன் சத்துருக்களை கர்த்தர் சங்கரிப்பார். நீ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது, உன் முழங்கால்களை தேவ சமூகத்திலே முடக்குகின்ற பொழுது உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியும். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் நிரப்பிற்று. தேவ மகிமையை நீ காண்பாய். மகிமை என்பது கர்த்தர் கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதை குறித்து தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்போ என் வாழ்க்கையில நான் முழங்கால் படியிடும் போது நான் என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய மகிமையை பார்க்க முடியும். மகிமை என்பது என் வாழ்க்கையில காணப்படக்கூடிய குறைவுகள் மாறும். குறைவுகளை மாற்றுகிற தேவன். அப்போ நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுது தேவ மகிமை என்னை நிரப்பும். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 3வதாக 2 நாளாகமும் 32வது அதிகாரம். 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ராஜாவாகிய எசேக்கியா 29 வயதில் ராஜாவாக ஆகி எருசலேமை 55 வயது வரை ஆட்சி செய்தவன். ஆனால் அவன் வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அங்கே ஊழியக்காரர் சொல்றார், நீ மரித்து போவாய், பிழைக்க மாட்டாய். உனக்கு வந்திருக்கிற இந்த பலவீனம், இந்த வியாதி நிமித்தம் உன் உயிர் போய்விடும். இது ஊழியக்காரர் சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த எசேக்கியா ராஜா தன்னை தேவ சமூகத்திலே தாழ்த்தினார். பாருங்க எத்தனை ஆச்சரியம். அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம், கர்த்தருடைய வார்த்தைங்க அழகா சொல்லப்படுது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்தார். அவர் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. அவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தை. அந்த 5 நாமங்களில் முதல் நாமம் அதிசயமானவர். படிங்க அதை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். 5 நாமங்களில் முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை அவர் அதிசயமானவர். தேவனுடைய பிள்ளையே, நீ உன் முழங்காலை முடக்கும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு ராஜா தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்ட பொழுது அங்கே ராஜாவுக்கு ஜீவனை கொடுத்த தேவன், உயிர் பிச்சை கொடுத்த தேவன், இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே நீயும் நானும் முழங்கால் படியிடும் போது எத்தனை அதிசயமான காரியங்களை அவர் செய்வார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து கர்த்தருடைய நாமத்தினாலே 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நீங்களும் நாமும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நீங்களும் நாம். நாமெல்லாம் பரிசுத்த தெய்வத்தை வணங்கக்கூடிய பிள்ளைகள்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அவர் உரிமையோடு சொல்லுகிறார், நீ நான் அவருடைய பிள்ளை, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. ஜெபம், அங்க ஜெபம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஜெபத்தை பண்ணும்போது அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் பாவங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் பாருங்க, ஒரு நிமிஷம், பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, நீ இங்க இருக்க, அவர் பரலோகத்தில் இருக்கார், அவர் சொல்றாரு, நீ இங்க ஏறெடுக்கக்கூடிய முழங்கால் ஜெபத்திற்கு அந்த ஜெபத்தின் சத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன். எத்தனை அருமையான ஒரு வார்த்தையை தேவன் சொல்லியிருக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்படும், அது மட்டுமல்ல, அவர்கள் பாவங்களை மன்னித்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம். நாம் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிடும் பொழுது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனங்களாகிய நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அவர் நாம் செய்த பாவங்களை மன்னிக்கிறார். எத்தனை மேன்மை உள்ள தேவன் நம்முடைய தேவன். அதனால்தான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்த தாவீது அநேக வசனங்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்ன காரியங்களில் ஒரு சில காரியங்கள், சங்கீதம் 72:15, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ராஜா சொன்ன வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சங்கீதம் 109:4, நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த தாவீது இங்கே நானோ இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கின்றேன். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெப வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை. நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாக இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நாம் வணங்குகிற தெய்வம் இயேசு, அவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே கடைசியாக கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய சீஷர்களோடு கூட ஜெபிக்க சென்றார். அப்பொழுது அவருடைய அத்தனை சீஷர்களும் அயர்ந்த நித்திரையில் தூங்கிவிட்டார்கள். அங்கே நடந்த சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்போம். மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனம். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று ஜெபம், உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். நீயும் நானும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற, விசுவாசம் வைத்திருக்கின்ற உன்னத தேவன் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். எப்பொழுது? சந்தோஷமா இருக்கும் போதா? இல்ல பொழுதுபோக்குக்காகவா? அவரை கொலை செய்வதற்கு, அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அங்கே யூத பிரதானிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு தெரியும், இன்னும் சற்று நேரத்திலே என் சூழ்நிலை மாறும், நான் மரண ஆக்கினைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியும். துன்பத்தின் மத்தியிலே தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபித்த தேவன் நீ ஆராதிக்கிற தேவன். நீ துன்பத்தின் மத்தியிலே ஜெபிக்கிறாயா அல்லது புலம்புகிறாயா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நாம் துன்பத்தின் மத்தியிலே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவனோடு கூட போராடுகிறவர்களாக காணப்பட வேண்டுமே தவிர, நம் சூழ்நிலைகளை நினைத்து கலங்கி புலம்பி இந்த உலகத்திற்கு நேராக நம்முடைய மாம்சத்தை திருப்பக்கூடாது. ஏனென்றால் நாம் ஆவியின் பலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். இங்கே தேவன் ஜெபம் பண்ணினார் என்று 39வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 42வது வசனம். அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது என்று ஜெபம் பண்ணினார். மறுபடியும் ஜெபம் பண்ணினார். பாருங்க, இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஜெபித்துட்டு மறுபடியும் பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இரண்டாவது முறை ஜெபம். அடுத்து மறுபடியும் 44வது வசனம் படி. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஜெபமே ஜெயம். உன் வாழ்க்கையை ஜெபத்திற்கு என்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாயோ அன்று முதல் தேவனுடைய அக்கினி உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வீட்டையும் சூழ்ந்து கொள்ளும். ஜெப ஆவி, ஜெபத்தின் வல்லமை
அநேக அற்புதங்களை உன் குடும்பத்திலே செய்யும் ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாட்களிலே அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் 3 வேளை ஜெபம் பண்ணினார். எப்பொழுது? மரண ஆக்கினைக்கு உள்ளாக அவரை ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பாக. அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். அந்தகார இருள் பூமி எங்கும் சூழப் போகிறது. அந்த நேரத்திலே அவர் 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபித்த தேவன் நீ ஆராதிக்கிற தேவன். இன்றைக்கு நீ எத்தனை வேளை ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறாய் என்பதை உன்னை நீயே நிதானித்து பார். நெடு முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்திலே எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நினைக்கலாம் சம்டைம்ஸ், நான் ரொம்ப பிஸி, நான் வேலை மேல இருக்கிறேன், காலையில கிளம்பி போயிட்டேன்னா நான் நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன், ரொம்ப டயர்டா இருக்கும், அதனால படுத்து தூங்கிடுவேன், அதனால ஜெபிக்க எனக்கு டைம் இருக்காது, என்னால முடியல. தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்த்தோம். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. தானியேல் 9வது அதிகாரம் 21வது வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே. தானியேல் 9வது அதிகாரம் 21 தானே? படிங்க. அது இல்லையே, ஒரு நிமிஷம். தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனம். சாரி, தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அங்கே முழங்கால் படியிட்டு என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு ஜெபித்த தானியேல். தானியேலுடைய வேலை என்ன? 120 தேசாதிபதிகள், இந்த உலகத்தையே ஆண்ட பாபிலோன் மகாராஜா, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தலைவர். அவருடைய சாம்ராஜ்யம் தான் இந்த உலகத்தையே ஆளுகை செய்து கொண்டிருந்தது, பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த ராஜாவின் நாட்களிலே அவருக்கு கீழாக 120 நாடுகள் இருந்தது. அந்த 120 நாடுகளுக்கும் 120 தேசாதிபதிகள். அந்த 120 தேசாதிபதிகளுக்கு மேலாக 3 பிரதானிகள். அந்த 3 பிரதானிகளுக்கு மேல இருக்கப்பட்ட தலைமை பிரதானி தானியேல். அதாவது பிரதமருக்கு மேல இருக்கக்கூடிய போஸ்ட். அவன் 3 வேளை ஜெபிச்சான் ஒரு நாளைக்கு. நீ கலெக்டரா, நீ சிஎம்மா, நீ பிஎம்மா, நீ எம்எல்ஏயா, நீ எம்பியா, இல்ல தொழில் அதிபரா? உனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்யறாங்களா? அதனால உன்னால உன் காலை முடக்க முடியலையா? கீழ்ப்படியல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தயாரா இல்ல, இந்த உலகத்துக்கு பின்னாடி ஓட தயார். எஜமான் கொடுக்கிற சம்பளத்துக்காக கைகளை கட்டிக்கொண்டு ஒரு வேலைக்காரனாக அனுதினமும் 24 மணி நேரமும் உழைக்க தயார். ஆனால் தேவனுடைய சத்தியத்திற்கு செவி சாய்க்க உணர்வில்லாத இருதயம் தேவனுடைய பிள்ளைகள். அதான் உண்மை. அதனால் தான் தேவனுடைய அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு லட்சக்கணக்கான பணத்தை இந்த பூமியிலே அவர்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள், தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், முழங்கால்கள் முடங்கவில்லை. அதான் காரணம், வேற எதுவும் காரணம் கிடையாது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் பெரியவர். நீ நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். ஆனால் அந்த பெரிய காரியங்களை செய்வதற்கு நாம் நம்மை தாழ்த்த தயாராக இல்லை. மற்ற எல்லா காரியங்களையும் செய்ய ரெடி, ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபிக்க நான் தயாராக இல்லை. எவ்வளவு பெரிய போஸ்ட்ல தானியேல் இருந்தான், ஆனா அவனுடைய முழங்கால்களை முடக்கணும். அப்படி எந்த போஸ்ட்ல இன்னைக்கு நீ நான் இருக்கிறோம்? கிடையவே கிடையாது. ஏமாத்துறோம், தேவனை ஏமாத்துறோம், நாம் வஞ்சிக்கிறோம், பரிசுத்த தேவனை வஞ்சிக்கிறோம். தாவீது ராஜா வேத புத்தகத்தை தேடி வாசித்து பாருங்கள். எருசலேமை ஆண்ட வல்லமை உள்ள ராஜா ஒரு நாளைக்கு 7 முறை முழங்கால் படிட்டு ஜெபித்தான். ராஜாவாகிய தாவீது
அதனால் தான் கர்த்தர் அவனை மேன்மையாக உயர்த்தினார். நீ எந்த அளவுக்கு தேவனோடு கூட உன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ உன்னை தேவ சமூகத்திலே முழங்கால் படித்து தாழ்த்தி ஜெபிக்கிறாயோ, உன்னை ஒப்புக் கொடுக்கிறாயோ. ஜெபம் என்பது தேவனோடு கூட பேசுவது, உன் தகப்பனோடு கூட பேசுவது. அவர் தெய்வம் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீ தெய்வம்னு சொல்லியாச்சுன்னா உனக்கும் அவருக்கு இடையில கொரோனா மாதிரி சோசியல் டிஸ்டன்ஸ் வந்துடும். அவர் உன்னுடைய தெய்வம் அல்ல. யோவான் 15வது அதிகாரத்தை வாசித்து பார். அவர் உன்னுடைய சிநேகிதன், அவருடைய நண்பன். யோவான் 1வது அதிகாரத்தை வாசித்து பார். அவர் உன்னுடைய தகப்பன். ஒரு தகப்பனை நேசிப்பது போல நீ நேசித்து அவரை நீ தேட ஆரம்பித்தாயானால் உன் முழங்கால்கள் முடங்கும். இன்றைக்கு நாம் அதற்கு தயாராக இல்லை. நாம் காண்கிற கண்களினால் காண்கிற காரியங்களை விசுவாசிக்கிறோம். நம்முடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவனை மறந்து போகிறோம். ஏன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய பலன் இந்த சரீரத்தை கண்ணால பார்க்கிறோம். அதனால என் கை அசைது ஹாப்பி. தேவனுடைய பிள்ளையே, இந்த கையும் காலும் அசைவதற்கு தேவன் தந்த ஜீவ சுவாசம், கண்களினால் காண முடியாத அந்த ஆவியின் பலன் உனக்குள்ளே இருக்கிறபடினால் தான் கைகளும் கால்களும் அசைகிறது. அதை மறந்து போகாது. என்றைக்கு அந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறதோ, அப்பொழுது நீ என்ன அலங்காரம் உள்ள மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் உன்னை தூக்கி வீட்டிற்கு வெளியே வீசி விடுவார்கள். ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு மறந்துடக்கூடாது. பரிசுத்த தேவனுடைய பிள்ளையே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில தேவன் தந்த சுவாசம் நம்முடைய நாசியில இருக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் நாம் ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபம் தான் ஜெயம். அதைத்தான் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உன் தெய்வம் 3 வேளை ஜெபித்தார். 120 நாடுகளை ஆண்ட அந்த ராஜாக்களுக்கு தலைவனாக இருந்த தானியேல் 3 வேளை ஜெபித்தார். எருசலேமை ஆண்ட ராஜாவாகிய தாவீது 7 முறை ஜெபித்தார். இன்றைக்கு நீ உன்னை நீயே இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நினைத்து பார். நீ எத்தனை வேளை ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறாய் என்று. நான் கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு நான் சுற்றுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் அநேக இடங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தேவ ரகசியத்தை மறந்து போனார்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கொர்நேலியு 100க்கு அதிபதி 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேசினான். கொர்நேலியு 100க்கு அதிபதி, 100 பேரை வச்சு வேலை வாங்குறவன். அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? 100 பேர் வச்சு வேலை வாங்குறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? உங்களால ஜெபம் பண்ண முடியலையா? தேவனை மறுதலிக்கிறாய். நீ தேவனை மறுதலிக்கிறவன். நீ ஒரு ஏமாற்றுக்காரன். அதனால்தான் உன் வாழ்க்கையிலே வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, 100 பேருக்கு வைத்து வேலை கொடுத்து வேலை செய்து கொண்டிருந்த கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதன் அவனை தட்டினான், அவனோடு கூட பேசினான். அநேக காரணங்களை சொல்லி நாம் தேவனை மறுதலிக்கிறோம், ஜெபிக்க மறந்து போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஜெபமே ஜெயம். உன் வாழ்க்கையிலே நீ ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை அவர் கேட்க ஆவலோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் உன் தகப்பன், உன் ஜெபத்தை கேட்கிறவர். பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம்? நான் அனுதினமும் ஜெபிப்பேன். அப்பா, நான் ஜெபிக்காம தூங்க மாட்டேன். நீர் எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஜெபம் என்பது உம்மோடு கூட நான் பேசுவது. நான் உம்மோடு கூட பேசுவேன். ஏனென்றால் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு பின்பு நான் உம்மிடத்தில் தான் வரப்போகிறேன். அப்பொழுது நீர் என்னை பார்த்து கேட்பேன், நீ என்னை நோக்கி எத்தனை முறை கூப்பிட்டாய்? உனக்கு இத்தனை ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்க்கை தந்தேனே, நீ என்னை தேடினாயா? உன் ஆபத்து காலத்துக்கு என்னை நோக்கி கூப்பிட்டாயா? பரிசுத்த தேவனுடைய வசனம் நான் உனக்கு எழுதி கொடுத்தேனே, ஆபத்து காலத்துக்கு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நான் சொன்னேனே, நீ என்னை எத்தனை முறை கூப்பிட்டாய்? கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் அவரை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளாக மாறும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும். அதைத்தான் பரிசுத்த வேத புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. யாக்கோபு இயேசு கிறிஸ்துவோடு கூட
இணைந்து ஊழியத்தை செய்த சீஷன் யாக்கோபு. இந்த யாக்கோபை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 5வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 13வது வசனம் சொல்லும் வார்த்தை, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இங்க யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கு, யாரெல்லாம் துன்பப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நான் தனியா சொல்லல உங்களுக்கு. ஜெபம் பண்ணுங்க. உன் துன்பத்தை நினைத்து புலம்புவதை நிறுத்திவிட்டு ஜெபம் பண்ணு. கர்த்தர் அந்த துன்பத்தில் இருந்து உனக்கு விடுதலை தருவார். யாரெல்லாம் வியாதியா இருக்கிறீங்க, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது 14வது வசனம் யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஆமாம், நீ சுகமடைவாய், நீ சுகத்தை பெற்றுக் கொள்வாய். பரிசுத்த வேத எழுத்துக்கள் சத்தியம், இது சத்தியம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் வாழ்க்கை விடுதலை உள்ள வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் நான் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மக்கள் சத்தியத்தை அறிந்து கொள்வதை விட்டுவிட்டார்கள். பயம் வரும்போது, வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது யாருக்கு போன் போடலாம், எந்த கோபுரத்துக்கு போன் போடலாம், எந்த திட்டத்துல சேரலாம், எந்த கோபுரமும் எந்த திட்டமும் ஒரு நாள் இடிச்சு போயிடும். திட்டங்களும் கோபுரங்களும் மக்களை ஏமாற்றுகிற வேலை. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார், அதை ஞாபகம் வைத்துக் கொள். தேவனுடைய திட்டம் அவருடைய ராஜ்யத்திற்கு உன்னை எடுத்துக் கொள்வது, அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை சேர்த்துக் கொள்வது, அதுதான் அவருடைய திட்டம். அதைத்தான் மத்தேயு 6:33 மலை பிரசங்கத்திலே அவருடைய ஜனங்களுக்கு சொன்னது. ஆனால் இன்றைக்கு ஏமாற்றுக்காரர்கள் அநேக திட்டங்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது, அநேக கோபுரங்களை கட்டி தேவனை ஏமாற்றுவது. சீலோவாவிலே கட்டப்பட்ட கோபுரம் இடிந்து விழுந்தது, 18 பேர் மரித்து போனார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கோபுரங்கள் ஒரு நாள் இடியும், திட்டங்கள் ஒரு நாள் ஒளியும், ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. பரிசுத்த தேவனுடைய பிள்ளையே, ஜெபம் பண்ணு, விழித்திரு. நீ ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தரும் ஜெபத்தை கேட்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக யாக்கோபு 5வது அதிகாரத்திலே எலியாவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை 17-18, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஒரு மனுஷன், பாடுள்ள மனுஷன், யாரை போல? நம்மை போல, உன்னை போல, என்ன போல பாடுள்ள மனுஷன். அவன் கருத்தாய் ஜெபிக்கின்ற பொழுது 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் வானத்திலிருந்து வரும் மழையை நிப்பாட்டினார். ஜெபத்தை கேட்கிறவர், உன் ஜெபத்தை கேட்கிறவர் அருள்நாதர் இயேசு. இரண்டாவதாக மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது 18வது வசனம், அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழித்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமா, மறுபடியும் மழை வந்தது. இன்றைக்கும் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை, ஜெபத்திற்கு உன்னை ஒப்புக்கொள். உன் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொள். நீ ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கு. அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உன் தேவன் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தோடு உன் காரியங்களை அவருடைய சமூகத்திலே ஒப்புவி. அநேக நன்மைகளை உன் வாழ்க்கையில உண்டாக்குவார். ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய சாட்சிகளை உன் வாழ்க்கையில அவர் கொடுப்பார். உன் வாழ்க்கையிலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வீட்டு அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உன் சரீரத்தில் காணப்படக்கூடிய வியாதியை உன்னை விட்டு விலக்குவார். ஏனென்றால் நீ அவரோடு கூட பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவருடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை என்னோடு கூட பேசுகிறதே என்று அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஜெபிக்க சோர்ந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் நீ யோசி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி யோசி, பெட்ல போறதுக்கு முன்னாடி யோசி, நான் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஜெபித்தனா, எங்க அப்பாட்ட பேசினா அப்படின்னு யோசி. ஏன்னா தேவன் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறவர், உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறவர். எப்பொழுதுல இருந்து எப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ பிறந்தே அப்பத்துக்கு உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறவர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர், நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை
என் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், எல்லாம் உம் கிருபை. ஐயா, எல்லாம் உம் கிருபை. பாருங்க, உன்னுடைய வழிகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 139 சொல்கிறது. நீ நடந்தாலும் அவருக்கு தெரியும், நீ படுத்திருந்தாலும் அவருக்கு தெரியும், நீ உட்கார்ந்திருந்தாலும் தெரியும், நீ எழுந்திருந்தாலும் அவருக்கு தெரியும். அதனால உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணு, ஜெபத்தை விட்டுறாத, உன்னுடைய ஜெபத்துல உறுதியாயிரு. இன்று ஒரு தீர்மானம் செய், ஒரு நேரத்தை தேவனுக்கு என்று ஒதுக்கு, அந்த நேரத்தை தேவனுக்கு கொடுத்து பார். நீ உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை காண்பாய். புதிய ஆண்டு உன் வாழ்க்கையிலே தேவனுடைய வெளிச்சத்தோடு வாழுகிற ஆண்டாக மாறி போகும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. தொடர்ந்து கர்த்தருடைய